வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி திருமலையில் இந்த காட்டுக்குள்ளே வந்து ஒரு 6 முக்கியமான கோயில்கள் வந்து இருக்குது. அந்த 6 முக்கியமான கோயிலில் பற்றி தான் வந்து சுற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சீவாரி பாதலு, அடுத்தது வந்து சிலாத்தோரணம், பாப விநாசம், ஆகாச கங்கா, அப்புறம் ஜாப்பலி, அப்புறம் வந்து கோபாலசுவாமி கோயில்கள். இந்த 6 கோயிலை வந்து நம்ம வந்து சுற்றி பார்க்க போகிறோம். இந்த 6 கோயில்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜீப்பில், அதாவது இங்கே வந்து தனியாக இருக்க ஜீப்பில் வந்து சுற்றி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி தேவஸ்தானம் ஒரு சூப்பரான ஒரு முடிவு வந்து எடுத்துருக்காங்க. அதாவது இந்த தேவஸ்தான நிறுவனமே பஸ்ஸு வசதி வந்து ஏற்படுத்திருக்காங்க. இந்த 6 கோயில் எப்படி வந்து சுற்றி இந்த பார்க்கணுன்னா, நீங்கள் வந்து பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வந்தால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் இந்த 6 கோயிலும் சுற்றி பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா சீவாரி பாதலு, சிலாத்தோரணம், பாபா விநாசம், ஆகாச கங்கா, ஜாப்பலி, அப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கோபாலசுவாமி கோயில்கள். இந்த 6 கோயிலும் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்கறதுக்கு வெறும் 120 தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைம்லாம் இல்லைங்க. அந்த காலையில் 6 ஒரு நாளைக்கு ஒரு டிக்கெட் தான் போகணும். காலையில் 6 to ஈவினிங் 6 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பஸ்ஸு வந்து ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டே இருக்குங்க. எப்படின்னா ஒரே பஸ்ஸில் நிறையா பஸ் வந்து அப்படியே ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டே இருக்கும். நீங்கள் ஒரு பஸ்ஸில் ஏறிட்டு ஒரு கோயிலை போய்ட்டு இறங்கிட்டு எவ்வளோ நேரம் வேணால் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மற்ற கோயிலுக்கு வந்து சுற்றி பார்க்கலாம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ப்ரைவேட்டில் வந்து ஜீப் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அங்கிட்டு போனீங்கன்னா அங்கேயுமே நீங்கள் சுற்றி பார்க்கலாம். ஆனால் அங்கே ஒரு குறை என்னென்னா, அங்கே வந்து ரேட்டு வந்து ஃபஸ்ட்டு கூட 200 வந்து சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து நிம்மதியாக வந்து சாமி தரிசனம் வந்து பார்க்க விட மாட்டாங்க. சீக்கிரம் வாங்க அடுத்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. அது வந்து அவங்க தப்பு இல்லை. ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4-5 ட்ரிப்பேச்சு அவங்க அடித்தோன்னா அவங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து அந்த காசு வந்து கிடைக்கும். அதனால் அவங்க வந்து அர்ஜென்ட் படுத்துவாங்கன்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும் பட்சத்தில் வந்து நம்ம இந்த திருப்பதி தேவஸ்தானோட கவர்மெண்ட் பஸ்ஸையே வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரே ஒரு டைம் எடுத்தால் போடும். அதாவது ஒரு ரவுண்ட் ட்ரிப் மாதிரி நீங்கள் இறங்கி வேறு ஒரு பஸ்ஸு, அதாவது எங்கே இப்போ வந்து உங்களை வந்து சீவாரி பாடலில் வந்து இறக்கி விட்டாங்கன்னா நீங்கள் அந்த கோயிலை போயிட்டு சுற்றி பார்த்துட்டு திரும்பி வந்து எங்கே இறக்கி விட்டாலும் அங்கேயே நின்னா போடும். அடுத்து ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்து அடுத்த பஸ் வந்துடும். நீங்கள் அடுத்த பஸ்ஸில் வந்து ஏறி போய்க்கலாம். அதே மாதிரி தான் 6 கோயிலுமே பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்து எனி டைம் வந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ நாம் வந்து இந்த பாலாஜி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதோட சீவாரி பாடலேருந்து நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஸ்ஸில் வந்து நம்ம வந்து ஏறி வந்து உட்காந்துச்சாங்க. பஸ்ஸில் வந்து கண்டக்டர் வந்து டிக்கெட் வந்து கொடுத்தாங்க. ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 120 ரூபா. இப்போ நம்ம போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா சீவாரி பாதலு. இதுதான் வந்து இந்த 6 கோயிலில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸு. அதோட இந்த பஸ்ஸு போகிற ஃபஸ்ட்டு பிளேஸு. வழி நிறைய காடு தாங்க. இங்கே சீவாரி பாடல் வந்து வந்தாச்சு. இந்த சீவாரி பாடல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸு இறக்கக்கூடிய இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் அதுக்கப்புறம் வந்து ஒரு 300 படிக்கட்டு ஏறி கொஞ்சம் மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம சாமியோட ராமரோட பாடம் வந்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம மேலே போய் பார்த்து அதோட வரலாறு என்னன்னு சொல்லலாம். இங்கே பின்னாடி பார்த்தீங்களா ஜீப்பு இருக்குங்க. நீங்கள் உங்களுடைய ஜீப்பு இல்லை எங்கேயே அந்த ஓன் வெஹிக்கிளை வச்சு கூட நீங்கள் வந்து வரலாம். இங்கே சீவாரி பாதையில் அந்த படிக்கட்டில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப ஸ்லோவாக தான் ஏற முடியுது. லாஸ்ட் டைம் வந்து காலையிலே ஒரு 6 மணி போல் வந்தோம். அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் எதுவுமே இல்லை. நம்ம மட்டும் வேகமாக ஏறி பார்த்துட்டு கீழே வந்து இறங்கியாச்சு. பாருங்களேன், மேலே காட்டுற பாருங்களேன் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு. சீவாரி பாதையில் வந்து பார்த்திங்கன்னா பாலாஜி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்குது. இதோட வரலாறு என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த வரலாறு வந்து ரொம்ப பழமையான வரலாறுங்க. அதாவது ராமர் இருக்கார்ல, ராமர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பூமியில் வைகுண்டத்துலேருந்து இறங்கி பூமியில் கால் வச்ச இடத்துல இதுவும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து அவர் கால் படித்த அந்த காலிடரை வந்து இன்னும் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம அதை தான் போய் பார்க்க போகிறோம். ஒரு வழியாக அந்த சீவாரி பாதையில் வந்து பார்க்க வந்தாச்சு. இந்த படிக்கட்டு நம்ம 300 படிக்கட்டு தான். ஆனால் இதை ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா ½ hour ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ கூட்டம். க்யூவில் போகிற மாதிரி 1 by 1 தான் போக முடியுது.
இந்த சீவாரி பாதல் அதோட ராமரோட பாலத்தை வந்து பார்த்தாச்சு. 2 பாலம் வந்து அப்படியே வச்சுருக்காங்க, அதை கல்லால் ஆன மாதிரி. அதை சுற்றி வந்து இப்போ வந்து கண்ணாடி போட்டிருக்காங்களாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடிலாம் கிளாஸ்லாம் போட்டிருக்கலையா, அது வந்து மக்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து அதை கீழே வந்து சாமி தரிசனம் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிறாங்களாம். அது இல்லாமல் கொஞ்சம் டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்கிறனால தான் இந்த டைம் வந்து கண்ணாடி போட்டு வச்சுருக்காங்களாம். இப்போ இங்கே சீவாரி பாதையில் வந்து பார்த்திங்கன்னா மலை அணில் இருக்குது. அதுக்கெல்லாம் ஆசையாக வந்து ஃபுட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மலை அணிலுக்கெலாம் ஃபுட்டு தராங்க, அது ஓகே தான். ஆனால் வந்து சில பேர் இந்த பிஸ்கெட்டு இந்த சிப்ஸு இந்த மாதிரிலாம் தராங்க, அது வந்து தர வேணாம். ஏன்னா அந்த விலங்குலாம் வந்து எது கொடுத்தாலும் வந்து சாப்பிடலான்னு தோணும். அதனால் நீங்கள் வரக்குள்ளே வந்து இந்த பிஸ்கெட்டு சிப்ஸு அந்த மாதிரி ஒரு தவிர்த்து ஃப்ரூட்ஸு இல்லைனா காய்கறி வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி தந்தால் அது ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும். நம்ம இப்போ சீவாரி பாதையில் வந்து அதான் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்தது வந்து சிலாத்தோரணம் வந்து போக போகிறோம். நம்ம பஸ்ஸில் இறக்கி விட்டாங்களே, அந்த எங்கே இறக்கி விட்டாங்களோ அங்கே போய் நின்னா அடுத்த பஸ்ஸு வரும். அந்த பஸ்ஸில் ஏறிட்டு நம்ம சிலாத்தோரணம் வந்து பார்க்க போயிடலாம். சனி ஞாயிறுனால ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருக்குங்க. பாருங்களேன், சீவாரி பாதையில் வந்து இறங்குறதே கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர், ஒரு 40 பேருக்கு மேலே இறங்குறாங்க. ஏறுறதும் பாருங்களேன், அவ்வளோ பேர் வந்து ஏறத்துக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ நம்ம சீவாரி பாதையிலேருந்து சிலாத்தோரணம் வந்து போயிட்டுருக்கோம். சிலாத்தோரணத்துக்கு வந்து பஸ் வந்துருச்சு. அந்த பஸ் வந்து இறங்க போகிறோம். அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதான் சிலாத்தோரணம். இங்கே வந்து சிலாத்தோரணம் அப்புறம் சக்கராதீர்த்தம் ரெண்டுமே இருக்குது. அது ரெண்டுமே தான் இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம். சிலாத்தோரணம் வந்து வந்தாச்சுங்க, அதுதான் சிலாத்தோரணம். உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப பழமையான பாறைகளில் இதுவும் ஒன்று. உலகத்திலே ஒரு 2 மினிட்லாம் இருக்குது. அமெரிக்காவில் அந்த வானவில் ரெயின்போ வளைவுன்னு சொல்லுவாங்க, அது ஒன்று. அப்புறம் நம்ம திருப்பதியில் இருக்கிற இந்த திருமலையில் வந்து தான் இருக்குது. இது உண்மையாலுமே நமக்கு கொஞ்சம் ஒரு பெருமையான ஒரு விஷயந்தான். இப்போ என் பின்னாடி பார்க்குறீங்களா, இதான் வந்து சிலாத்தோரணம். இந்த சிலாத்தோரணத்தோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம திருமலையில் இருக்கிறதுல ஏழுமலையான் வெங்கடாச்சலபதியோட அந்த சிலை, அந்த ஒரிஜினல் சிலை வந்து பார்த்திங்கன்னா இந்த பாறையில் இருந்து தான் வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சுருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. அதை வந்து நிரூபிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அறிவியலுமே சொல்லிட்டு இந்த பாறைக்கு வந்து வயசு எவ்வளோன்னு சொல்கிறாங்கன்னா 150 கோடி வருஷமாங்க. உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பாறை வந்து ஒரு 2 3 இடத்துல வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து அமெரிக்காவில் வந்து 2 ரெயின்போ வளைவுன்னு சொல்லுவாங்க, அந்த ஒன்று இருக்குது. அப்புறம் ஐரோப்பாவில் ஒன்று வந்து இருக்குது. இந்த பாறை வந்து எப்படி உருவாகுன்னு சொல்லிட்டு இந்த சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்களா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பல அதான் அந்த 150 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாறை வந்திருக்கான். இந்த பாறை வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை, வெயில், புயல், அந்த மண்ணரிப்பு இதெல்லாம் தாங்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வந்து ஒரு வரலாற்று மிக்க வந்து ஒரு பாறை வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இது வந்து வரலாற்று ரீதியாகவும் சரி, நீங்கள் வந்து ஒரு ஆன்மீக ரீதியாகவும் சரி, திருமலைக்கு வந்தால் கண்டிப்பாக சுற்றி பார்க்க வேண்டிய இடத்துல வந்து இந்த சிலாத்தோரணம் உண்டு. இந்த சிலாத்தோரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஆர்க்கு, இந்த சயின்டிஸ்ட் வந்து என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா இயற்கை வளைவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிலாத்தோரணத்துக்கு வந்து பேரும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த பாறையோடைய வந்து நீள அகலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 அடி நீளமாக, உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 10 அடி உயரம் சொல்கிறாங்க. இங்கே நடுவில் ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பு தான் வந்து வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ வெங்கடாச்சலபதி சிலை வந்து செஞ்சதாக சொல்கிறாங்க. இந்த சிலாத்தோரணத்துலேருந்து ரைட் சைடு எடுத்து நேராக போனால் வரது தான் சக்கரா தீர்த்தம். நம்ம சக்கரா தீர்த்தம் வந்து போய் பார்க்கலாம். இந்த சக்கரா தீர்த்தம் போகிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் படிக்கட்டு இறங்கி கொஞ்சம் ஏறமாக தான் இருக்கும், போய் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த சக்கராரத்துக்கு போகிறதுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த பறவைகள்லாம் இருக்குது. நான் லாஸ்ட் டைம் வரக்குள்ளே நிறையா பறவைகள் இருந்துச்சு, இப்போ எந்த அளவுக்கு பறவைகள்னு தெரியல, போய் பார்க்கலாம். கோழி தாங்க இருக்குது. இந்த கோழி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அரிய வகை கோழின்னு சொல்லிட்டு இங்கே இந்த போர்டே வச்சுருக்காங்க. பார்த்தீங்களாங்க, சக்கரார்த்தம் போகிற வழின்னு சொல்கிறாங்க. அந்த வழியாக இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். கொஞ்சம் லைட்டாக ரொம்பலாம் படிக்கட்டு இருக்காது, கொஞ்சம் படிக்கட்டு ஏறி ஆனால் போகிற மாதிரி தான் இருக்கும். அங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் சக்கரா தேட்டர் இருக்குது. இப்போ அங்கே நம்ம போயிட்டுருக்கோம். சக்கரா தேட்டர், இந்த சக்கராதத்தோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, லார்ட் விஷ்ணு இருக்கார்ல, அவர் வந்து
அவருடைய சுதர்சன சக்கரம் இருக்குல்ல, அந்த சுதர்சன சக்கரத்தை வச்சு இந்த இடத்துல வந்து ஓங்கி அடித்தனால தான் அந்த ஒரு குளம் மாதிரி விடாது. அந்த குளம் தான் வந்து சக்கரா தீர்த்தம். அவர் அந்த மாதிரி பண்ணால இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா புனிதமாகிடுச்சான். அதனால தான் வந்து சக்கரா தீர்த்தம். சக்கரானா சுதர்சன சக்கரா, தீர்த்தம்னா உங்களுக்கு தெரியும் புனிதமான நீர்னு சொல்லிட்டு. சக்கரா தீர்த்தத்துலேருந்து தண்ணி எடுத்து நம்ம மேலே வந்து தெளிச்சுட்டா நம்மளோட பாவங்கள்லாம் வந்து நீங்க போகணுன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் வந்து இந்த சக்கரா தீர்த்த உருவாக்கில் இது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவன் சாமி வந்து சுயம்புலிங்கமாக வந்து தோன்றி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதையும் நம்ம போயிட்டு பார்க்கலாம். இலாத்தோரணம் மாதிரி இங்கே பழமையான பாறை வந்து ரொம்ப நிறையாவே இருக்குது. அவங்க ஏறுறாங்கல்ல மேலே ஏறி, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணது தப்பு இல்லை. நீங்கள் பண்ணதை பார்த்துட்டு மற்றவங்களும் பண்ண ட்ரை பண்ணுறது தான் வந்து இந்த தப்பு. ஒரு தவறான உதாரணமாக நீங்கள் இருக்கும்போது பாருங்கள், சொன்னல சொல்லிகிட்டே வரவுல பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பசங்களை ஏற்றி விட்றாங்க பாருங்கள். தவறுக்கு கீழே வேண்டாம், என்ன பண்ணுறது? சிலாத்தோரணத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அழகாக பார்க்கு சூப்பராக இருக்குங்க. எங்களுக்கு வந்து டைம் அதிகமாக இல்லை, அதனால் நாங்கள் வந்து சும்மா வந்து ஒரு பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்தில் வந்து பார்த்துட்டு கிளம்ப போகிறோம். ஏன்னா இன்றைக்கி ஈவினிங் ஒரு 6 மணிக்கு தான் எங்களுக்கு வந்து தரிசனம் டிக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நாங்கள் வேகமாக வந்து பார்த்துட்டு போக போகிறோம். உங்களுக்கு டைம் கிடைச்சா நீங்கள் நல்லாவே வந்து சுற்றி பார்த்து சூப்பராகவே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். விஷ்ணுவோட 10 அவதாரத்தையும் இங்கே சூப்பராக சிலையாக வந்து வச்சுருக்காங்க. நம்ம 2 இடத்த வந்து சுற்றி போட்டாச்சு. சீவாரி பாதலு அப்புறம் சிலாத்தோரணம் வந்து சுற்றி போட்டாச்சு. அடுத்தது நம்ம போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பாப விலாசம். அந்த இடத்துல வந்து போக போகிறோம். அதுக்காக தான் வந்து பஸ்ஸுக்காக வந்து நம்ம வெயிட் பண்ணிருக்கோம். இதான் வந்து பஸ் வந்துருக்கு, நம்ம போக போகிறோம். பெரிய ஏரி இருக்கு. பாப விநாசம் இந்த பாப விநாசம், ஆகாச கங்கா, ஜாப்லி, வேணுகோபால சுவாமி கோயில் இந்த 4க்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா அதாவது அப் அண்ட் டவுனு 75 ரூபா தான். இதுவே நீங்கள் சீவாரி பாதலும் சிலாத்தோரணம் சேர்த்தனா மொத்தமாக டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபா. இந்த இடத்துல பாபநாசத்தில் வந்து பஸ் இறக்கி விட்டாங்க. பஸ் இறக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அப்படியே நடந்து போனால் நம்ம வந்து பாபநாசம் தீர்த்துட்டு வந்து போயிடலாம். மற்ற இடத்த கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாபா விநாசத்தில் எக்கச்சக்கமான கடை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாபா விநாசரோட டேம் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டேமுக்குள்ளே போகிறதுக்கு வந்து நமக்கு அலோடு இல்லை. டேமுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பாபா விநாசம் தீர்த்தம் வந்து இருக்குது. இதுதான் வந்து பாபநாசம் தீர்த்தம். இங்கே வீடு பார்த்தீங்களா, இதுதான் அந்த தீர்த்தம். இந்த தீர்த்தத்தில் வந்து கீழே இருக்குது பார்த்தீங்களா. இந்த தீர்த்தத்தில் வந்து குளித்தா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் வந்து கழின்னு சொல்கிறாங்க. குளிக்க கூட அவசியம் இல்லை, அது நம்ம எடுத்து நம்ம தலையில் தெளித்தா கூட போதும். இந்த ஊருக்கு ஏன் பாபா நிவாசன் பேர் வந்துச்சுன்னா, இது வந்து பாவங்களை வந்து போக்குற இடமாங்க. அதனால தான் இந்த ஊருக்கு வந்து பாபா நிவாசன் பேர் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு திருப்பதி வந்தீங்கன்னா நேராக போய் சாமியை கும்பிட போகலாம். இங்கே வந்து இங்கே கீழே இருக்க கங்கா தேவி ஆலயத்துக்கு போயிட்டு நீங்கள் இங்கே இருக்க புனித தலையில் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டு சாமியை பார்க்கணுமா. இல்லைனா திருப்பதி சாமியே நீங்கள் மொட்டை அடிச்சுட்டு போயிருந்தாலுமே உங்களுக்கு ஏற்றுக்காராம் அப்படின்னு வந்து இங்கே சொல்கிறாங்க கேட்குறதுக்கு.
அதே மாதிரி பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கங்காதேவி ஆஞ்சநேயர் கோயில் ஆலயம் இருக்குது. அங்கேயும் போயிட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டு போகலாம். இந்த கங்காதேவி ஆலயத்தில் வந்து வழிபடுன்னு சொல்கிறாங்க. இங்கே போட்டுருக்கு பார்த்தீங்களா, திருமலையில் பரம பவித்திரமான புண்ணிய தீர்த்தங்களில் பாப விநாசம் தீர்த்தமும் ஒன்று. இத்தீர்த்தத்தில் புனித நீராடினால் அனைத்து பாவங்களும் நசிந்து சகல கோரிக்கைகளும் நிறைவேறும். ஆதலால் இத்தீர்த்தத்துக்கு திருநாமம் ஏற்படுவதாக ஸ்ரீ வெங்கடேசல புராணத்தில் குறிப்பிடப்பட்டு உள்ளது. அஸ்வயுஜ மாதத்தில் சுக்லபட்ச சப்தமி உத்திராஷர நட்சத்திர ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது உத்தபாத்திர நட்சத்திரத்தோடு கூடிய துவாதசிய சிறப்பு நன்னாளில் வந்து நன்னாள் என பாப விநாசம் குறித்த ஸ்கந்தபுராணில் போகிறப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பாருங்கள். இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாப விநாசரில் வந்து புனித நீராடி மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதாவது நம்ம ஏழுமலை சாமியை வந்து கும்பிடுன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதுதான் ஐதீகம்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இங்கே பார்க்குறீங்கள, இதுதான் வந்து இங்கே மொட்டை அடிப்பாங்களாம். மொட்டை அடிச்சுட்டு நம்ம ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்கு அந்தாண்ட வந்து அறையெல்லாம் எல்லாம் இருக்குது. அவ்வளோதான், பஸ்ஸு வந்துருச்சு. இப்போ நம்ம இருந்து ஏறி ஆகாச கங்காவுக்கு வந்து போகலாம். ஆகாச கங்கா இங்கேருந்து பக்கம்தான். ஆகாச கங்கா ஸ்டாப் பண்ணி வந்துருச்சு. இதுதான் ஆகாஷ கங்கா. நாலாவது கோயிலான ஆகாச கங்கா வந்து நம்ம வந்தாச்சு. ஆகாச கங்காவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் படிக்கட்டில் கீழே இறங்கி போகிற மாதிரி தான் இருக்கும். இதுதான் ஆகாஷ கங்கா. இந்த ஆகாச கங்கா டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆகாச கங்கா தீர்த்தமும் அப்புறம் ஆஞ்சநேயோட அம்மாவோட அஞ்சனா தேவி அவங்களோட ஆலயமும் வந்து இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து இப்போ போய் பார்க்க போகிறோம். இந்த ஆகாச கங்கா தீர்த்தத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வரலாறே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆழ்வார்களில் ஒருத்தரான திருமல் நம்பிகள் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாழ்ந்த காலத்தில் டெய்லிக்குமே வந்து என்ன பண்ணுவார்னா, நம்ம இதுக்கு முன்னாடி போனோம்ல பாப விநாசம் தீர்த்தம், அந்த பாப விநாசத்துலேருந்து டெய்லிக்கு ஆனால் அந்த பாப விநாசத்துக்கு போயிட்டு டெய்லிக்கும் வந்து அவர் நல்லா குளித்து அவர் நீராடி அந்த அதுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ இருக்கிற நம்ம வெங்கடாஜலபதிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாராம். அதை வந்து பார்த்திங்கன்னா அவர் தொடர்ச்சியாக அவர் சின்ன வயசுலேருந்தே வந்து பண்ணிருந்தாராம். வயசான காலத்துலேயும் வந்து அவர் அதை விடாமல் பண்ணிட்டே இருந்தார். அவருடைய அந்த ஒரு இதை வந்து பார்த்துட்டு கடவுள் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு இந்த வேடுவன் அதாவது அந்த வேட்டைக்காரன் அந்த வேசத்தில் வந்து ஒரு சின்ன பையன் மாதிரி போயிட்டு அவர் இந்த தண்ணியை கொண்டு வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொண்டு வரக்குள்ள பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாரு அந்த சின்ன பையன், அதாவது சாமி வந்து வேட்டைக்கார மாதிரி சின்ன அந்த வேடுவன் வேஷத்தில் போயிட்டு தாத்தா எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அந்த மாதிரி சொல்லி ஒன்று கேட்குறாரு. ஆனால் வந்து நம்பிக்கை இருக்காருல்ல, அவர் என்ன சொல்கிறாரு,
தம்பி இது வந்து நான் வந்து டெய்லிக்கும் வந்து இந்த பாபா வாசலில் வந்து இந்த மாதிரி வந்து குளிச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து போய் அபிஷேகம் பண்ணுறேன்ப்பா, எனக்கு வேறு வயசாயிருச்சு, இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து உனக்கு தண்ணி கொடுத்துட்டா அது வந்து அசுத்தமாயிரும், திரும்ப வந்து என்னால் போயிட்டு பாபா வாசல்லேருந்து தண்ணி வந்து தூக்கிட்டு போக முடியாது, அதனால் வந்து என்னை கொஞ்சம் மன்னிச்சிக்கப்பா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய அந்த பக்தியில் வந்து மெய் மறந்து போயிட்டு அவர் நடக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பானை இருக்குல்ல, அந்த பானையில் அவரோட வச்சுருக்க அந்த அம்பு வச்சு அதோட ஓட்டை போட்டு அந்த தண்ணியெல்லாம் குடிச்சாரு. இவர் வந்து என்னடா வெயிட் கம்மியாக சொல்லி திரும்பி பார்க்கல பார்த்தீங்கன்னா என்னடா தண்ணியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன தம்பிகிட்ட கேட்டார். அந்த சின்ன தம்பி விளையாட்டாக சிரிச்சிட்டே வந்து இனிமேட்டு நீ வந்து பாபநாசம் வரைக்கும் போய் தண்ணி இருக்கணுங்க அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வச்சுருக்க வெளில நல்லா ஓங்கி குட்டி அப்படி வந்து இருந்தால் அங்கே வர அந்த ஆகாசங்க தண்ணி விட்டு அன்னையிலேருந்து அப்படி சொல்லிவிட்டு கடவுள் வந்து மறைஞ்சு போயார். அன்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகாசங்கங்காலேருந்து ஒன்று பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வெங்கடாச்சலபதிக்கு வந்து அபிஷேகம் பண்ணிருக்காங்க. இதை வந்து நீங்கள் சொல்லலாம் இதெல்லாம் நம்மள மாதிரியா இருக்குது, இதெல்லாம் கட்டுக்கன்னு சொல்லலாம். இதை நான் சொல்லலை, இங்கே வந்து நம்ம திருப்பதி தேவஸ்தானமே போர்டு வச்சுருக்காங்க, அதில் இதை படித்து நான் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து ஒரு கதை மாதிரி சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். இந்த ஆகாசங்கங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் ஜாப்லி, அந்த ஜாப்லி போகிறதுக்காக நம்ம வந்து பஸ்ஸில் வந்து ஏறியாச்சு. ஜாப்பாலிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை இங்கே தான் வந்து இறக்கி விட்டாங்க. இங்கே இறக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வழி தெரியல, அது வழியாக உள்ளே போகணும். இதுதான் ஜாப்பாலி கோயிலுக்கு உள்ளே போகிற வழி. கொஞ்சம் நிறையா தூரம் நடந்தாங்க போகணும். இந்த 6 கோயிலே பார்த்தீங்கன்னா ஜாப்பாலி கோயில் மட்டும்தாங்க கொஞ்சம் நிறையா தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். மற்ற எல்லா கோயிலும் வந்து நீங்கள் ஒரு ½ அன் ஹவரில் வந்து பார்த்து வர மாதிரி தான் இருக்கும். இதுக்கான ஜாப்பாலி கோயில் சுற்றி பார்த்து வரதுக்கு மினிமம் 1 ஹவராச்சும் ஆகும். அவ்வளோ தூரம் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரோட்டில் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு வருது, அந்த படிக்கட்டில் நம்ம ஏறி போகிற மாதிரி இருக்கும். இந்த ஜெயப்பூரில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸும் வராது, ஜீப்பு வராது. நீங்கன்னா பைக் வச்சுருந்தா வேணால் அதுவும் கொஞ்சம் தூரம் தான் ஏறி போக முடியும். மற்ற எல்லா பேருமே நம்ம வந்து படிக்கட்டில் வந்து ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் தூரம் படிக்கட்டு ஏறி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறக்கமாக போகுது, ஒரு படிக்கட்டில் இறங்கி போகிற மாதிரி இருக்குது. எந்த அளவுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து மேலே படிக்கட்டில் ஏறி வந்தோமோ அந்த அளவுக்கு வந்து இங்கே மறுபடியும் கீழே இறங்குற மாதிரி இருக்குது. இங்கே கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூங்கில் காடு மாதிரி இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. வழி எங்கும் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் அதாவது குரங்கு வந்து இருக்காங்க, எல்லா இடத்துலையும் இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னேன்ல பைக்கில் வந்து நீங்கள் ஓரளவுக்கு தூரம் இருக்கும் வரலான்னு சொல்லிட்டு, அது இது வழியாக தான். இது வரைக்கும் தான் நீங்கள் பைக்கில் கூட வர முடியும். அதுக்கப்புறம் என்னானாலும் சரி நீங்கள் படிக்கட்டில் வந்து ஏறத்தான் செய்யணும். ஜாப்லி வந்தாச்சுங்க. எங்கே பார்த்தாலும் ஹனுமரோடைய அந்த கலரான செந்தூர கலரில் வந்து கொடி வந்து இங்கே கட்டி வச்சுருப்பாங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் வரவுல பார்த்தீங்கன்னா ஹனுமர் பாடலாம் போட்டு ஒரு பெரிய என்ன சொல்லிட்டு ஒரு வைபாவே இருந்துச்சு. அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்மீக அனுபவம் வந்து போன லாஸ்ட் டைம் வந்து கிடச்சிது. இது பார்த்தீங்களா கோல்டன் கலரில், அதுதான் ஹனுமர் கோயில். ஒன்றும் என்னான்னு தெரியல, இந்த டைம் வந்து அந்த ஹனுமர் கோயில் வந்து மூடி வச்சுருக்காங்க. நம்ம வெளியிலேருந்தே சாமி கும்பிட்டா போகிற மாதிரி இருக்கும் போல். இங்கே பார்த்தீங்கன்னா மரத்தாலான விநாயகர் சிலை சிந்துருங்களில் பூசிச்சுன்னு பார்த்தீங்களா, இது உண்மையிலே உயிரோடு இருக்க ஒரு மரங்க, பார்த்தா உங்களுக்கு தெரியும்.
பாருங்க கூட்டம் வந்து அங்கிருந்து தூரத்தில் பார்த்தீங்களா, நம்ம படிக்கட்டு ஏற ஆரம்பிச்சிருக்குமே கூட்டம் அவ்வளோ தூரத்து வரைக்கும் இருக்குது. நாம் இந்த ஜாப்லி ஹனுமன் கோயில் வந்து சுற்றி பார்த்தாச்சு. என்ன உள்ளே போய் தரிசனம் நம்மளால் பண்ண முடியல. லாஸ்ட் டைம் ஒரு கூட பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அன்னப்பிரசாதம் போட்டாங்க. ஆனால் இந்த டைம் போடலை. ஒரு வேளை கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுவாங்களா இல்லை போட்டு முடிச்சாங்களான்னு தெரியல. இந்த கோயிலில் வந்து இந்த தரிசனத்துக்கு வந்து எந்த ஒரு டிக்கெட்டும் வாங்கலை. ஆனால் இந்த கோயிலுக்கு போட்டால் தரிசனத்துக்கு வந்து 2 ரூபா வாங்கியிருக்காங்க. ஒரு ஆளுக்கு 2 ரூபான்னு டிக்கெட் வாங்கியிருக்காங்க. இது இல்லாமல் நம்ம பூஜை பண்ணாலும் சரி, அபிஷேகம் பண்ணாலும் சொல்லி தனித்தனியாக ஃபீஸ் வாங்குறாங்க. இந்த ஜாப்லி கோயிலோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னொரு காலத்தில் வந்து இந்த காவேரி ஆறுல, நம்ம தமிழ்நாட்டில் காவேரி ஆறு, அந்த காவேரி ஆற்றில் பார்த்திங்கன்னா ஒரு பிராமணர் வந்து நல்லா சுத்தமாக பரிசுத்தமாக வந்து வாழ்ந்து வந்திருக்காரு. ஆனால் அவரை சுற்றி பார்த்திங்கன்னா நல்லா தீயான சொல்லுவாங்க, அப்புறம் இந்த தீயவர் சொல்லுவாங்களா, அந்த பேய் அந்த மாதிரி வந்து சுற்றி இருந்துச்சான். என்னடா அவர் நல்லவராக இருந்தாலும் ஒரு காலகட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு பேய் பிடிச்சிக்கிறான். பேய் பிடிச்சதுக்கப்புறம் அவர் ரொம்ப பேய்னா அந்த தீய எண்ணங்கள் வந்து அவர் வந்து பிடிச்சிக்கிச்சான். அதனால் அவர் எங்கே போனாலும் அவர் மன நிம்மதி இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டே இருந்தார். அப்போ அவர் வந்து அப்படி இப்படியே சுற்றி இந்த திருமலையில் ஜாப்லின்ற இடத்துக்கு வரக்குள்ள பார்த்திங்கன்னா அவர் பழசில் எப்படி அவர் மனசு வச்சோ அதே மாதிரி மாறிடுச்சு. அதுலேருந்து வந்து அவர் இந்த இடத்த விட்டு நீங்காமல் இங்கேயே வந்து இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான் இந்த 5வது ஜாப்லி கோயிலையும் வந்து நம்ம நல்லா சுற்றி பார்த்தாச்சு. என்ன கொஞ்சம் வருத்தம்னா உள்ளே போய் சாமி தான் கும்பிட முடியல. ஏன்னா கியூ லைன் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அடுத்தது 6வது கோயில் வந்து பார்க்க போகலாம். ஜாப்லி அனுமர் கோயிலுக்கு வந்து எது வழி ஏறணுமோ திரும்ப அது வேலை இறங்கி வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறோம். இன்னும் கடைசி கோயிலான வேணுகோபால சுவாமி கோயில் மட்டும்தான் இருக்குது. ஜாப்லி கோயிலிருந்து பஸ் ஏறி இப்போ நம்ம வேணுகோபால சுவாமி கோயில், அதாவது கடைசி 6வது கோயிலுக்கு வந்து போக போகிறோம். கடைசி கோயிலான வேணுகோபால சுவாமி கோயில், இந்த கோயிலுக்கு வந்து வந்தாச்சு. கடைசி கோயிலான வேணுகோபால சுவாமி கோயிலுக்கு வந்து வந்தாச்சு. இங்கேயும் வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸு வந்து படிக்கட்டு கொஞ்சம் ஏறி போகிற மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் ரொம்பலாம் இருக்காது. கொஞ்சம் தூரத்துக்கு வந்து நம்ம படிக்கட்டில் ஏறி போனாலே போதும். இதுதாங்க வேணுகோபால சுவாமி கோயில். இங்கேயும் கியூவில் தான் நிற்கணும் போல். கியூவில் நின்று தான் சாமி பார்க்கணும் போல். நிற்கிது, நாமளும் அவ்வளோ போய் ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 6 கோயிலுக்கு போயிருக்கோம். இந்த 6 கோயிலை பார்த்தீங்கன்னா ஜாப்லிலையும் இந்த வேணுகோபால சுவாமி கோயில் மட்டும்தான் என்ட்ரி ஃபீஸ் வந்து வாங்குறாங்க. 2 கோயிலுமே பார்த்தீங்கன்னா 5 ரூபா வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து கேட்டாங்க. இப்போ நம்ம என்ட்ரி ஃபீஸ் கொடுத்துட்டு அந்த வேணுகோபால சுவாமி கோயில் வந்து சுற்றி பார்க்க போயிருக்கோம். டெம்பிள் மட்டும் இல்லாமல் ஹட்டிராம் பாபுஜி அவருடைய ஜீவ சமாதியும் இருக்குங்க. யார் இந்த ஹட்டிராம் பாபுஜின்னு கேட்குறீங்களா? இதுக்குன்னு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது. அது என்ன வரலாறுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 300-700 வருஷத்துக்கு முன்னாடி ஹட்டிராம் பாபுஜி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நேட்டிவ் வந்து ராஜஸ்தான் மாநிலம் இருந்தார். அதனால அவர் வெங்கடாஜலபதி மேலே ரொம்ப அளவுக்கு அந்த நம்பிக்கை வச்சதுனால அவர் வந்து இங்கே திருப்பதியில் வந்து தியானம் பண்ணியிருந்தார். அவரோட தியானத்தை பார்த்து மெய் மறந்த வெங்கடாஜலபதி வந்து பார்த்தா டெய்லிக்கு நைட்டு ஒரு ஹட்டிராம் பாபுஜியோட வந்து டைஸில் தாயம் விளாண்டுருந்தார்.
வேணுகோபால சாமி கோயிலை வந்து சுற்றி பார்த்தாச்சுங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதாவது வேணுகோபால சாமியும் அவருடைய 2 மனைவியான ருக்குமணி அம்மாக்கண்ணு அவங்க தான் வந்து இருக்காங்க. அது இல்லாமல் வந்து நம்ம வெங்கடாச்சலபதியுமே இருக்காங்க. அது இல்லாமல் அத்திபாபா சமாதி அதாவது அவங்களோட ஜீவ சமாதியும் வந்து உள்ளே இருக்குது. அதையுமே வந்து பார்த்துட்டு வந்தோம். அவ்வளோதாங்க, நம்ம வெற்றிகரமாக அந்த திருப்பதி திருமலையில் இருக்கிற 6 கோயில்களான சீவாரி பாதலு, சிலாத்தோரணம், பாப விநாசம், ஆகாச கங்கா, ஜாப்பலி, அப்புறம் கடைசியாக வேணுகோபால சாமி கோயில், இந்த 6 கோயில்கள் வந்து வெற்றிகரமாக சுற்றி பார்த்து முடிச்சாச்சு. இந்த அந்த 6 கோயிலை பற்றி என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா டீட்டெயிலாகவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இதில் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அதுக்கான பதிலை வந்து நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். நம்ம இந்த 6 கோயிலுமே சுற்றி பார்த்து முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த 6 கோயிலை வந்து எந்த கோயில் வந்து பிடிச்சின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து திருப்பதி போகிறவங்க யாராச்சும் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போயிட்டு